Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற டாபிக் Python input and output statements. Python languageல எந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இன்புட் ரீட் பண்ணணும் அண்ட் அவுட்புட் டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட டீட்டெயில்டா இந்த டுட்டோரியல்ல பார்க்க போறோம். First வந்து input method. So the Python input method is often used to allow the user input. ஸோ பைத்தான்ல யூசர்ட்ட வந்து இன்புட்டை ரீட் பண்ணுறதுக்கு இன்புட் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். The input method reads a line from input and converts into a string and returns it. இந்த input method கீபோர்டில் வந்து நம்ம எந்த டைப் ஆஃப் டேட்டாவை இன்புட்டாக கொடுத்தாலும் அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ சின்டாக்ஸ் பார்த்தோன்னா இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் பரான்சிசிஸ் ஒரு க்ளோஸ் பரான்சிசிஸ் இது நீங்கள் செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. தென் இதே மெத்தடில் ஏதாவது சம் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் கொடுக்கலாம். ஸோ அதை நம்ம சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம இன்புட்டை ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி சம் மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இந்த இன்புட் மெத்தடுக்குள்ளே கொடுத்துக்கலாம். ஸோ மெசேஜை கொடுக்கும்போது சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் இப்போ நான் என்டர் எ நம்பர் அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுக்குறேன். ஸோ அதை நான் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கேன். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் ஸ்க்ரீனில் என்டர் எ நம்பர் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். மெசேஜ் டிஸ்பிளே ஆன உடனே நம்ம ஒரு இன்புட்டை கொடுக்கணும். ஸோ அந்த இன்புட் வேல்யூவை அந்த மெத்தட் வந்து ரீட் பண்ணி அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அசைன் பண்ணிடும். whatever you enter as input function convert it into a string. ஸோ இப்போ நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டாவை டைப் பண்ணாலும் அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிடும். எக்ஸாம்பிள் இஃப் யூ என்டர் அன் இன்டீஜர் வேல்யூ ஒரு இன்டீஜர் வேல்யூவை இன்புட்டாக கொடுத்தாலும் இன்புட் ஃபங்க்ஷன் வந்து அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ அதை இன்டீஜராகவே கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக டைப் காஸ்டிங் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஒரு இன்டீஜர் இன்புட்டை ரீட் பண்ணணும் அப்படின்னா int அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் போட்டுட்டு தென் அதுக்கு உள்ள நம்ம இன்புட் மெத்தட் டைப் பண்ணிக்கணும். ஸோ இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் பரான்சிசிஸ் ஒரு க்ளோஸ் பரான்சிசிஸ் தென் இன்ட் மெத்தடை க்ளோஸ் பண்றதுக்கு இன்னும் ஒரு க்ளோஸ் பரான்சிசிஸ். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இன்னர் ஃபங்க்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இன்புட் மெத்தட் கீபோர்ட்ல இருந்து கொடுக்குற டேட்டாவை ரீட் பண்ணி அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். தென் அதை இன்டீஜராகவே கன்வெர்ட் பண்றதுக்கு int மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இன்டீஜரா கன்வெர்ட் ஆன வேல்யூ இப்போ ஏங்கிற வேரியபிள்ல போய் அசைன் ஆகும். சிமிலர்லி நம்ம ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியும் கொடுத்துக்கலாம். அப்போ என்டர் எ நம்பர் அப்படிங்கிற மெசேஜை நான் இப்போ டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கேன். அது டிஸ்பிளே ஆகும். ஸோ டிஸ்பிளே ஆனவுடனே ஒரு இன்புட்டை என்டர் பண்ணுவேன். ஸோ என்டர் பண்ற அந்த இன்புட் வந்து இன்புட் மெத்தட் மூலமா ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயிருக்கும். அதை இன்டீஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு int மெத்தட் யூஸ் பண்ணணும். அப்போ ஒரு இன்டீஜர் வேல்யூவை ரீட் பண்ணணும் அப்படின்னா int மெத்தட்ல இன்புட் மெத்தடை யூஸ் பண்ணி தான் இன்டீஜர் இன்புட்டை ரீட் பண்ண முடியும். சிமிலர்லி நான் ஒரு ஃப்ளோட் இன்புட்டை ரீட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளோட் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளோட் மெத்தடுக்கு உள்ள இன்புட் மெத்தடை யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இன்புட் மெத்தட் டேட்டாவை ரீட் பண்ணி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிடும். அதை ஃப்ளோட் மெத்தட் யூஸ் பண்ணி ஃப்ளோட் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சிமிலர்லி ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியும் இன்புட்டை ரீட் பண்ணிக்கலாம். அப்போ என்டர் எ நம்பருங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அதை சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம் டபுள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம். தென் டிஸ்பிளே ஆனவுடனே நான் ஒரு ஃப்ளோட் வேல்யூவை இன்புட்டாக கொடுப்பேன். ஸோ இன்புட் மெத்தட் அதை ரீட் பண்ணி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிடும். அதை ஃப்ளோட்டாகவே கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அகைன் ஃப்ளோட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா அதை ஏங்கிற வேரியபிளை கொண்டு அசைன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ளோட் வேல்யூவை இன்புட்டா ரீட் பண்றதுக்கு ஃப்ளோட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். சிமிலர்லி காம்ப்ளெக்ஸ் வேல்யூ ரீட் பண்றதுக்கு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு மெத்தட் இருக்கு. அதை செப்பரேட் டுட்டோரியல்ல படிக்கலாம். தென் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை ரீட் பண்ணணும் அப்படின்னா இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம். பட் இன்புட் மெத்தடே எதை நம்ம டைப் பண்ணாலும் அதை ஸ்ட்ரிங்காக தான் கன்வெர்ட் பண்ணும். ஸோ இப்போ எக்ஸ்பிளிசிட்டா நம்ம இங்க கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டைப் காஸ்டிங் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இன்புட் மெத்தட் கொடுத்தாலே ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரீட் பண்ணிக்கலாம். சிமிலர்லி ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியும் ஒரு இன்புட் ஸ்ட்ரிங்கை வந்து ரீட் பண்ணிக்கலாம். தென் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு பைத்தான்ல. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி என்ன டைப் ஆஃப் டேட்டாவை வேணாலும் அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோன்னா பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். ஆர் பரான்சிஸ் பிராக்கெட்குள்ளேயும் வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். தென் இதில் செமிகோலன் யூஸ் பண்ண தேவையில்லை, ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ சிண்டாக்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிள் கம்பேர் டு அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன். ஒரு இன்டீஜர் வேரியபிளை நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஒரு இன்டீஜர் வேரியபிளை ஃபர்ஸ்ட் நான் அசைன் பண்ணிக்கிறேன்.
a equal to 5 கொடுத்திருக்கேன். அப்ப a is a integer variable. நான் இப்ப இதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு ஏங்கிற நேமை கொடுத்தாலே போதும், ஏல இருக்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிரும். சிமிலர்லி பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு parenthesisக்கு உள்ள வேரியபிள் நேம் a கொடுத்தாலும் ஏல இருக்கிற வேல்யூ வந்து டிஸ்ப்ளே ஆகும். தென் நெக்ஸ்ட் ஒரு ஃப்ளோட் வேரியபிளை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா சிமிலர் சின்டாக்ஸ் தான். ஸோ நான் ஒரு ஃப்ளோட் வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிளை அசைன் பண்ணிக்கிறேன். 5.6ங்கிற ஃப்ளோட் லிட்டரில் பி அப்படிங்கிற வேரியபிளை அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பியை பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு பின்னு கொடுத்தாலே 5.6ங்கிற அவுட்புட் வந்து டிஸ்ப்ளே ஆயிரும். சிமிலர்லி நம்ம parenthesis உள்ளேயும் வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தாலும் அவுட்புட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். தென் நான் இப்போ ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்ட்ரிங்கை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கோட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிரிண்ட் ஸ்பேஸ் விட்டு நான் ஒரு ஸ்ட்ரிங் ஹலோ கொடுத்துருக்கேன். இப்போ டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்கேன். தென் இதை சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம். தென் parenthesis யூஸ் பண்ணியும் கொடுத்துக்கலாம். parenthesisக்கு உள்ள டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துக்கலாம், சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம். எப்படி கொடுத்தாலும் டிஸ்ப்ளே ஆகும். இந்த 4 ஸ்டேட்மெண்டோட அவுட்புட்மே ஹலோ அப்படிங்கிற ஸ்ட்ரிங் தான் டிஸ்ப்ளே ஆகும். இதுல நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள்ல நான் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை அசைன் பண்ணணும். ஸோ நான் ஹலோங்கிற ஸ்ட்ரிங்கை டபுள் கோட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அதை str அப்படிங்கிற வேரியபிள்ல கொண்டு அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ str அப்படிங்கிற வேரியபிளை பிரிண்ட் பண்றதுக்கு பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு strன்னு கொடுத்தாலே ஹலோங்கிற ஸ்ட்ரிங் வந்து டிஸ்ப்ளே ஆயிரும். இதை parenthesis யூஸ் பண்ணி கொடுத்தாலும் ஹலோங்கிற ஸ்ட்ரிங் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா நான் பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு parenthesisக்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள strன்னு கொடுத்துருக்கேன். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ள வேரியபிள் நேம் கொடுத்தனா அதை வேரியபிள் நேமா எடுத்துக்காது. டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுனால அதை ஒரு ஸ்ட்ரிங்கா தான் கன்சிடர் பண்ணிரும். அப்போ strங்கிற ஸ்ட்ரிங் தான் டிஸ்ப்ளே ஆகும். ஹலோங்கிற ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து டிஸ்ப்ளே ஆகாது. அப்போ ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை டிஸ்ப்ளே பண்ணணும்னா ஜஸ்ட் பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம் கொடுத்தாலே போதும், அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ வந்து டிஸ்ப்ளே ஆயிரும். தென் ஒரு சீக்வென்ஸ் வேரியபிளை எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? ஸோ எக்ஸாம்பிள் லிஸ்ட். ஸோ லிஸ்ட் அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள சீக்வென்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்கணும். நான் இப்போ அதை லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல கொண்டு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் அந்த வேரியபிள் நேமை கொடுத்தாலே போதும், அந்த சீக்வென்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆயிடும். ஸோ பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம் வந்து லிஸ்ட். ஸோ இதை parenthesis யூஸ் பண்ணியும் கொடுத்துக்கலாம். சிமிலர்லி டியூபிள் சீக்வென்ஸை பிரிண்ட் பண்றதுக்கும் பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு அந்த வேரியபிள் நேம் கொடுத்தோம்னா அந்த சீக்வென்ஸ் வந்து அப்படியே டிஸ்ப்ளே ஆயிரும். ஸோ டிக்ஷனரியா இருக்கட்டும், செட்டா இருக்கட்டும், எந்த சீக்வென்ஸை வேணாலும் நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீ ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை இப்போ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்றதுக்கு பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டை சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கணும். நான் இப்போ parenthesisக்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்கேன். ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா பைத்தான் இஸ் ஆசம், அந்த ஸ்ட்ரிங் வந்து அப்படியே டிஸ்ப்ளே ஆகும். தென் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு parenthesis கொடுக்காமையும் கொடுக்கலாம். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல parenthesis வந்து ஆப்ஷனல் தான். அப்போ ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் கொடுத்துக்கலாம். அதை டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்கேன். ஸோ இதுலயும் பைத்தான் இஸ் ஆசம்னு டிஸ்ப்ளே ஆகும். தென் அதை சிங்கிள் கோட்ஸ்லயும் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இதுலயும் பைத்தான் இஸ் ஆசம் டிஸ்ப்ளே ஆகும். தென் இங்கேயும் சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்கும்போதும் parenthesis யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்படி கொடுத்தாலும் பைத்தான் இஸ் ஆசம்ங்கிற டெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்ப்ளே பண்றதுக்கு சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், parenthesis யூஸ் பண்ணியும் கொடுக்கலாம், யூஸ் பண்ணாமையும் கொடுக்கலாம், ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிளையும் ஒரு டெக்ஸ்டையும் கம்பைன் பண்றேன். ஸோ கம்பைன் பண்றதுக்கு கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் பிளஸ் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ நான் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல ஆசம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் லிட்டரலா அசைன் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் அப்படிங்கறதுனால நான் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அதை எக்ஸ்ல கொண்டு அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஸ்ட்ரிங்கை டிஸ்ப்ளே பண்றேன், பைத்தான் இஸ். அதை நான் டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கேன். அப்போ பைத்தான் இஸ் அப்படிங்கிறது டிஸ்ப்ளே ஆயிரும். தென் நான் இப்போ ஒரு வேரியபிள் அதில் கம்பைன் பண்ண போறேன். ஸோ கம்பைன் பண்றதுக்கு பிளஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த வேரியபிள் நேம் எக்ஸ் கொடுத்துருக்கேன். parenthesis வந்து ஆப்ஷனல் தான். இப்போ அவுட்புட்ல பைத்தான் இஸ் அப்படிங்கிறது டிஸ்ப்ளே ஆகும். தென் எக்ஸை கன்கார்டினேட் பண்ணிக்கிறதுனால எக்ஸ்ல இருக்கிற வேல்யூ ஆசம்ங்கிறது அதுக்கு அப்புறமா டிஸ்ப்ளே ஆகும். ஸோ பைத்தான் இஸ் ஆசம் அப்படிங்கிறது இந்த லைனோட அவுட்புட். சிமிலர்லி ரெண்டு செப்பரேட் ஸ்ட்ரிங்கை வேரியபிள்ல அசைன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேரியபிள்ல நான் பைத்தான் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். செகண்ட் வேரியபிள்ல நான் ஆசம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ் ஒய் ரெண்டையும் கன்கார்டினேட் பண்றதுக்கு பிளஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே ஸ்ட்ரிங் அப்படிங்கறதுனால பிளஸ் வந்து ரெண்டையும் கன்கார்டினேட் பண்ணி பைத்தான் இஸ் ஆசம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை இசட்ல கொண்டு அசைன் பண்ணிடும். ஸோ இசட்டை நான் பிரிண்ட் பண்றதுக்கு பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம் கொடுத்தாலே போதும்,
அதோட வேல்யூ வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி கன்கார்டினேட் பண்றதுக்கு பிளஸ் கேரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள், இப்போ நான் இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட் வாங்கியிருக்கேன். ஸோ என்டர் யுவர் நேம் அப்படிங்கிற ஒரு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கை அந்த இன்புட் மெத்தடுக்குள்ள கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்ட்ரிங்கை டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுத்தோம்னா அந்த என்டர் யுவர் நேம்ங்கிற ஸ்ட்ரிங் வந்து மெசேஜாக டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக கொடுக்கணும். இன்புட் கொடுக்கும்போதும் ஸ்ட்ரிங்கை சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். நான் இப்போ டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை இப்போ இன்புட் ஃபங்க்ஷன் ரீட் பண்ணி அதை ஸ்ட்ரிங்காகவே கொண்டு எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள அசைன் பண்ணிடும். இப்போ நான் அந்த எக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட்னு கொடுத்து ஸ்பேஸ் விட்டு எக்ஸ்ன்னு கொடுத்தாலே எனக்கு பிரிண்ட் ஆயிரும். நான் இப்போ அதில் ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹாய் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்ணியிருக்கேன். அப்போ ஹாய்னு டைப் பண்ணியிருக்கேன், அதை டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டிருக்கேன், அது ஒரு ஸ்ட்ரிங். தென் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் பிளஸ் தென் எக்ஸுங்கிற வேரியபிள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டையும் ஒரு வேரியபிளையும் நான் கம்பைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஹாய், அது பக்கத்துல எக்ஸ்ல இருக்கிற வேல்யூ பிரிண்ட்ஸ், இது ரெண்டும் சேர்ந்து ஹாய் பிரிண்ட்ஸ் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். இது ரெண்டுக்கும் நடுவில் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா எஸ்கேப் சீக்வன்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ /t யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அப்போ ஒரு டேப் ஸ்பேஸ் கிடைக்கும், ஹாய்னு பிரிண்ட் ஆகும். தென் ஒரு டேப் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ல இருக்கிற வேல்யூ பிரிண்ட்ஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எஸ்கேப் சீக்வன்சஸ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். பரான்சிசிஸ் வந்து ஆப்ஷனல் தான். ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா கோட்ஸ் யூஸ் பண்ணணும். அந்த ஸ்ட்ரிங் கூடவே எஸ்கேப் சீக்வன்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் வந்து பிளஸ், அது மூலமா இன்னொரு வேரியபிளை வந்து கம்பைன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவையும் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளையும் கம்பைன் பண்றதுக்கு தான் பிளஸ் கேரக்டர் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவையும் ஒரு நம்பர் வேரியபிளையும் கம்பைன் பண்றதுக்கு கமா கேரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ x = 5ன்னு கொடுத்துருக்கேன், இது ஒரு இன்டீஜர் லிட்ரல். ஸோ எக்ஸ் இஸ் இன்டீஜர் வேரியபிள். இப்போ நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் யூஸ் பண்ணல, ஆப்ஷனல் தான். தென் டபுள் கோட்ஸ்குள்ள த நம்பர் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ த நம்பர் இஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் தான் இப்போ டிஸ்பிளே ஆகும். தென் நான் அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல த நம்பர் இஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன், அது எல்லாத்தையுமே டபுள் கோட்ஸ்குள்ள தான் கொடுத்துருக்கேன். அப்போ த நம்பர் இஸ் எக்ஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். இப்போ எனக்கு எக்ஸ்ல இருக்கிற வேல்யூ டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா த நம்பர் இஸ், அதுக்கு அப்புறமா ஒரு கமா ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ கமா கொடுத்தேன் அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கிற ஸ்ட்ரிங் செப்பரேட்டா டிஸ்பிளே ஆயிரும், த நம்பர் இஸ். தென் கமா கொடுத்து எக்ஸ்ன்னு கொடுத்தனா அந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூ டிஸ்பிளே ஆகும், த நம்பர் இஸ் 5. ஒரு நியூமரிக் வேல்யூ ஆர் ஒரு நம்பர் வேரியபிளை நம்ம கம்பைன் பண்றதுக்கு கமா கேரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல. தென் ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு நம்பரையும் நான் இப்போ கம்பைன் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு பிளஸ் கேரக்டர் யூஸ் பண்ணி கன்கார்டினேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எரர் தான் காமிக்கும். எக்ஸாம்பிள், 5 அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர் லிட்ரல், அதை எக்ஸ்ல அசைன் பண்ணியிருக்கேன். ஹலோ அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் லிட்ரல், நான் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், அதை ஒய் அப்படிங்கிற வேரியபிள்ல அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது இந்த எக்ஸையும் ஒய்யையும் பிளஸ் யூஸ் பண்ணி கன்கார்டினேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எரர் மெசேஜ் ரைஸ் ஆகும். அது ரெண்டையும் கம்பைன் பண்ணணும் அப்படின்னா கமா ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் கம்பைன் பண்ண முடியும். பிளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இது ரெண்டையும் கம்பைன் பண்ண முடியாது. ஸோ எரர் மெசேஜ் தான் ரைஸ் ஆகும். ஸோ இந்த டுட்டோரியலோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த டுட்டோரியல்ல நம்ம இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ், தட் இஸ் இன்புட் மெத்தட் அண்ட் பிரிண்ட் மெத்தட், அதை பத்தி எக்ஸாம்பிளோட டீடைல்டா பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம பேசிக்கா எல்லா டாப்பிக்கும் ஓரளவு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல நம்ம சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.